Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3351 டிஜிட்டல் பிரின்சிபல்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் DPCO சப்ஜெக்ட்ல டீகோடர் அண்ட் என்கோடர் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் வீடியோலலாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் டீகோடர்னா என்னன்னு என்கோடர்னா என்னன்னு பார்க்கலாம். சோ டீகோடர் அப்படின்னா என்ன? டீகோடர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்கோடர்னா உங்களுக்கு என்னன்னு தெரியணும். என்கோடர் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, ஒரு ரீடபிள் ஃபார்ம்ல இருக்க டேட்டாவை நம்ம அன்ரீடபிள் ஃபார்ம்ல மாத்துறது என்கோடர். டீகோடர் வந்து அதுக்கு ஆப்போசிட்டா மாத்துறது. அப்போ டீகோடர் அப்படின்றது காம்பினேஷனல் சர்க்யூட் தட் கன்வெர்ட் பைனரி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் n இன்புட் லைன்ஸ் டு மேக்ஸிமம் 2n யூனிக் அவுட்புட் லைன்ஸ். அதாவது ஒரு நம்பர் ஆஃப் n இன்புட்ஸ் எடுத்துக்கும், அதை எப்படி கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னா 2n அவுட்புட்டா கன்வெர்ட் பண்றது. இதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டீகோடர் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ல பைனரி இன்ஃபர்மேஷனை எடுத்துக்குது, அது n நம்பர் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்துக்குது இன்புட்டை, அதை 2n மாத்துது. அப்ப n வந்து 2 அப்படின்னா அவுட்புட் எவ்வளவு இருக்கும்? 4 இருக்கும். n வந்து 3 அப்படின்னா அவுட்புட் வந்து 8 இருக்கும். இதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டீகோடர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ if the n bit coded information has unused combination, the decoder may have fewer than 2n outputs வந்து கிடைக்குது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிசைன் 2 to 4 லைன் என்கோடர். ஓகேவா? ரெண்டு இன்புட் எடுத்துக்கணும், 4 அவுட்புட் வரும். ஓகேவா? இது n, இது 2n. இந்த லைன் அவுட் கோடர் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளாக் டயக்ராம் எடுத்துக்கிறோம். பிளாக் டயக்ராம் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், ரெண்டு இன்புட் எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ரொம்ப ஈஸி தான். இதுல பாத்தீங்கன்னாலுமே உங்களுக்கு புரியும். பிளாக் டயக்ராம் ஜஸ்ட் சிம்பிளா போடுங்க, உங்களுக்கே தெரியும். ரெண்டு இன்புட் நம்ம எடுக்க போறோம். சோ எக்ஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு ரெண்டு இன்புட் எடுத்திருக்கோம். ஓகேவா? சொல்லிக்கிட்டே நம்ம போடலாம். ரெண்டு இன்புட் எக்ஸும் ஒய்ன்னு எடுத்திருக்கோம். இது டீகோடர் பெர்ஃபார்ம் பண்ணுது. டீகோடர் என்ன பண்ணும் அப்படின்னா என்ன 2n கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா? இங்க நான் வந்து நான் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அந்த என்கோடிங் அந்த டீகோடர் பண்றதோட பெர்ஃபார்மன்ஸுக்காக நான் எடுத்துக்கிறது. ஓகேவா? அப்ப 2n என்னன்றது 2 அப்படின்னா 2n அப்படின்றப்ப 2 எனக்கு வந்து 4 கிடைக்கும். 2:4 லைன் டீகோடர் தான் இங்க நான் பெர்ஃபார்ம் பண்ண போறேன். அப்ப எனக்கு மொத்தம் 4 அவுட்புட் கிடைக்கும் தெரிஞ்சிருச்சு. 4 அவுட்புட் நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா D0, D1, D2, D3. சோ 0ல இருந்து 3 வரையும் நான் 4 அவுட்புட்டை எடுத்திருக்கேன். ஓகேவா? A decoder which has n bit binary input code and 1 activated output of 2n அவுட்புட் வந்து கிடைச்சிருக்கு. இதுக்கு பேர் நான் என்னன்னு சொல்றேன் அப்படின்னா பைனரி கோட் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? இதுக்கு நம்ம ட்ரூத் டேபிள் போட போறோம். ட்ரூத் டேபிள் எப்படி போடணும் அப்படின்றது ரொம்பவே சிம்பிள் தான். ட்ரூத் டேபிள் போடுறது நீங்க முதல்ல XY எடுத்துக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம XY இந்த உங்களுக்கு இந்த EN காலம் இருக்கு பாத்தீங்களா, நீங்க என்கோடிங்க்கு போடுறது இது வேணும்ன்றது கூட கிடையாது, நெசசரி நீட் கிடையாது. அது வேணும்னா வச்சுக்கலாம், வேண்டாம்னா விட்டுலாம். சோ நான் XY இது வந்து இன்புட்டுக்கு. ஓகே, தனியா இன்புட் நீங்க மென்ஷன் கூட பண்ணிக்கோங்க. இன்புட்டுக்கு இது அவுட்புட்டுக்கு. அவுட்புட் மொத்தம் 4 D1, D2, D0, D1, D2, D3 நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் போட்டிருக்கோம் பாத்தீங்களா என்கோடிங், இது என்ன அப்படின்னா ஜஸ்ட் சேம் வைஸ் தான். ஓகே, எதுவுமே கிடையாது, இன்டிடெர்மினன்ட்னு சொல்லுவோம். அதனால x into x னு போடுறோம். எல்லாமே ஜீரோவா இருக்கிறது அவுட்புட்டை வந்து நான் என்கோடிங்ல எடுத்துக்கிறேன். எனக்கு அதுவுமே 0. மற்றது என்கோடிங் எல்லாமே எனக்கு 1 வரும். இங்க மொத்தம் நான் வந்து 4 வந்து எனக்கு அவுட்புட் வந்து கிடைச்சிருக்கு. அப்ப ரெண்டு இன்புட் நான் எடுத்திருக்கேன் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ல. அப்ப எனக்கு 0 0 1 1 0 1 0 1 நான் போட்டுக்கணும். ஓகேவா? இது ரொம்ப சிம்பிள். ட்ரூத் டேபிள் போடுறது எப்படி வந்து போடணும் அப்படின்னா என்கோடிங் எல்லாமே 1. இந்த 1 வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டயகனல்ல ரெப்ரசென்ட் ஆயிருக்கும் அவுட்புட்ல. ஓகேவா? சோ டயகனல்ல நான் 1ல வந்து அவுட்புட் போட்டுட்டு மத்த எல்லா இடத்துலயுமே நான் என்ன போடணும் அப்படின்னா 0வை மென்ஷன் பண்ணணும். இதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா 2:4 டீகோடர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம ட்ரூத் டேபிள் போடுவோம். அப்போ லாஜிக்கல் டயக்ராம் அடுத்து என்ன போடுவோம்? லாஜிக் டயக்ராம் ரொம்ப சிம்பிள். ரெண்டு இன்புட் எடுத்துக்கிறோம் எக்ஸ் ஒய், அதோட நாட் ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன். ஓகேவா? இங்க நான் என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறேன் அப்படின்னா D0ன்றது x பார் y பார். அதாவது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னென்ன வேல்யூ எனக்கு கிடைச்சிருக்கு நான் செக் பண்ணணும். இங்க பாருங்க, D0க்கு எனக்கு எப்ப கிடைச்சிருக்கு அப்படின்னா D0ல 1 எங்க கிடைச்சிருக்கு நான் செக் பண்றேன். 1 வந்து இங்க கிடைச்சிருக்கு, எக்ஸும் 0 ஒய்யும் 0. அப்போ 0 அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும், ஆல்ரெடி அண்ட் கேட்ல 0னா பார் போடுவோம், அதாவது காம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணுவோம் தெரியும். அப்ப எக்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஒய் காம்ப்ளிமெண்ட் இந்த நாட்ல இருந்து மட்டும் எடுத்துக்கணும். ஓகேவா? அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா D1க்கு 1 பாக்குறோம், 0 1ல இருக்கு. அப்ப எக்ஸ்ன்றது 0, அப்ப எக்ஸ் பார் ஒய். ஓகேவா? சோ எக்ஸ் பார் ஒய். அப்ப எக்ஸ் நம்ம எங்க இருந்து எடுக்கணும், நாட்ல இருந்து எடுக்கணும். ஒய்ன்றது
ன்றது நார்மல் வேல்யூ, சோ ஒய்யோட ஃபங்க்ஷன்ல இருந்து மட்டும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அவுட்புட் பாத்துக்கிறோம். நெக்ஸ்ட் எடுக்கிறப்ப எங்க இருக்கு 1 D2க்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இருக்கு 1 0ல இருக்கு. 1 0 அப்படின்னா எக்ஸ் வந்து நார்மல். ஓகேவா, சோ நான் எக்ஸ் நார்மலா எடுத்துக்கிறேன் எக்ஸ் வேல்யூ. அடுத்து ஒய் காம்ப்ளிமெண்ட் எடுத்துக்கணும். சோ D2 எக்ஸ் ஒய் காம்ப்ளிமெண்ட். ஃபைனலா 1 1ல இருக்கு D3க்கு. சோ நான் ரெண்டுமே எனக்கு வேல்யூ தான். சோ எக்ஸ் ஒய்ல எடுத்துக்கிறேன் D3. இதுதான் என்னுடைய அவுட்புட்ஸ். ஓகேவா, இந்த மாதிரி தான் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டீகோடர் வந்து டிசைன் பண்ணணும். இது 2:4 டீகோடருக்கு இந்த மாதிரி சேம் லைக் தட் நம்ம 3:8 டீகோடர் போட போறோம். 3:8 டீகோடர் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும் ஆல்ரெடி. சோ 3 அப்படின்றப்பே 3 இருக்கு. சோ 2 power 3. சோ 2 power 3 அப்படின்னா 8. சோ 3 இன்புட்ஸ் இருக்கும் எக்ஸ் ஒய் இசட். 8 அவுட்புட்ஸ் இருக்கு. அப்ப D0 ல இருந்து D7 வரையும் நம்ம அவுட்புட் வந்து எடுத்துக்க போறோம். ஓகேவா, சோ அததான் இங்க பிளாக் டயக்ராம் கொடுத்திருக்கோம். தென் ட்ரூத் டேபிள் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் இருக்கிறது எல்லாமே ஜீரோஸ் வேல்யூ இருக்கும். நெக்ஸ்ட் எல்லாமே 1 வேல்யூ. அதாவது நம்ம எல்லாத்தையுமே 0 0 0 4 4 0 அடுத்து 1 4 எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்ப மூணுமே எனக்கு ஜீரோவா இருக்குன்றப்ப நான் ஃபர்ஸ்ட் எங்க எடுக்கிறேன் D0 ல மட்டும் தான் 1 எடுத்துக்கிறேன். ஓகேவா, இதே மாதிரி நீங்க கிராஸ் டயகனல்ல 1 போட்டுக்கோங்க. இதே மாதிரி இங்க ரெப்ரசென்ட் பண்றதையும் பண்ணிடுங்க. ஓகேவா, எங்கெல்லாம் 1 கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டா எனக்கு காம்ப்ளிமெண்ட் இதுவும் இது ரெப்ரசென்ட் பண்ணணும். காம்ப்ளிமெண்ட் போடுறப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 0 1 0 அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் போடணும். இப்ப எக்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஒய் காம்ப்ளிமெண்ட்னு 1 அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் நார்மலா எக்ஸ் ஒய்னு வேல்யூவை எடுத்துக்கணும். ஓகே, நமக்கு ஆல்ரெடி தெரியும் இங்க வந்து டீகோடர்ல என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அன்கேட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அன்கேட் தான் இந்த மாதிரி தானே போடணும். ரெண்டு இன்புட், இது வந்து எக்ஸ் ஒய்ன்ற ரெண்டு இன்புட் என்ன பண்றோம் அப்படின்னா அன்கேட்ல போடுறோம். நமக்கு ஒரு அவுட்புட் வந்து கிடைக்குது. ஓகே, இந்த மாதிரி தான் அன்கேட் வந்து போடுவோம். இப்ப எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸுக்கு ஒரு கேட் ஃபார்மேட் போட்டுக்கிறேன். அப்ப எக்ஸ் இருக்குன்னா எக்ஸ் நாட் இருக்கும்ல, நாட்டோட கேட் ஃபார்மேட் இது. சோ நாட்டுக்கு ஒன்னு எடுத்துக்கிறேன். இது ஒய் நாட்டுக்கு, இது எக்ஸ் பாருக்கு, இது ஒய் பாருக்கு, ஒய் நாட்டுக்கு எடுத்துக்கிறேன். சோ ஒய் நாட்டுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு வேல்யூ என்ன வருமோ அதுக்கு ஏத்த மாதிரி அன்கேட் போடணும். இப்போ D0 ஈக்குவல் டு எனக்கு வந்து என்ன இருக்குன்னா எக்ஸ் பார் ஒய் பார் அப்படின்னு இருக்குன்னா எக்ஸ் அண்ட் கேட்ல இருந்தும் ஒய் அண்ட் கேட்ல இருந்தும் எடுத்து நான் அன் பண்ணி அவுட்புட் வந்து என்னன்னு கொடுத்துருவேன். D0 ஈக்குவல் டு எக்ஸ் பார் ஒய் பார்னு கொடுத்துருவேன். ஓகேவா, இதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டீகோடிங் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்கோடர் பார்க்க போறோம். என்கோடர் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. அண்ட் என்கோடர் இஸ் a digital circuit that perform the inverse operation of the decoder. டீகோடர் ஆபரேஷனுக்கு இன்வர்ஸ், அதாவது ஆப்போசிட்டா பெர்ஃபார்ம் பண்றதா நம்ம டீகோடர் அப்படின்னு, அதாவது சாரி டீகோடருக்கு ஆப்போசிட்டா பெர்ஃபார்ம் பண்றதா நம்ம என்கோடர்னு சொல்றோம். அதாவது டீகோடர்ல என்ன பண்ணோம், n வந்து 2 power n கன்வெர்ட் பண்ணும். இதோட இன்வர்ஸ் ஃபார்மேட் அப்படின்னா என்கோடிங்ல என்ன பண்ணணும் 2 power n n கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா, இது நமக்கு டீகோடர், இது நமக்கு என்கோடர். ஓகேவா, என்ன பண்ணிருக்கோம் n இன்புட்ஸ் எடுத்துக்கிட்டு அது 2 power n மாத்துக்குவோம். ஆனா இங்க என்கோடர்ல 2 power n இன்புட்ஸ் எடுத்து அது n அவுட்புட்ஸா நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். இததான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா என்கோடிங் அப்படின்னு சொல்றோம். சோ 2 power டேட்டா இன் n டேட்டா இன்புட்ஸ் எடுத்துக்கிறோம். அதை எனேபிள் இன்புட்ஸ் கொடுக்கிறோம் என்கோடர்ல. எனேபிள் இன்புட்ஸ் தான் அந்த e power n அப்படின்றது. நம்ம அடுத்து டேட்டா அவுட்புட்ஸ் வந்து கிடைக்குது. ஓகேவா, அதே மாதிரி தான் இங்கேயுமே போட போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிசைன் பண்றோம். என்ன டிசைன் பண்றோம் அப்படின்னா ஆக்டல் டு பைனரி என்கோடர். ஆக்டல் டு பைனரி என்கோடர் அப்படின்னா என்ன, ஆக்டல் அப்படின்னா 8. ஓகேவா, சோ 8 இன் அவுட்புட் இன்புட்ஸ் எடுத்துக்கிட்டு அதை நான் என்னவா மாத்த போறேன் அப்படின்னா பைனரி என்கோடரா மாத்த போறேன். அப்போ எனக்கு 8 வந்து இன்புட்ஸ் அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி வேல்யூ போட தெரியும். என்ன சொல்லிருக்கோம் 2 power n என்னவா கன்வெர்ட் பண்ண போகுது, என்ன கன்வெர்ட் பண்ண போகுது. 8 அப்படின்னா 2 power 8 எப்ப எனக்கு கிடைக்கும் அப்படின்னா n 3 இருக்கப்பதான் கிடைக்கும். அப்ப 3 கன்வெர்ட் பண்ணணும். அப்போ மொத்தம் இன்புட் எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா 8 இருக்கும். அவுட்புட் எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா 3 இருக்கும். அப்போ 8:3 என்கோடரா தான் நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். ஓகேவா, சோ நம்ம D0 ல இருந்து D7 வரையும் வேல்யூ வந்து எடுத்துக்கிறோம் இன்புட்டுக்கு. அடுத்தோட எனக்கு அவுட்புட் ABCன்னு கிடைக்குது. ஓகே, சோ நான் மொத்தம் 8 இன்புட்ஸ், 1 for the each octal digit and 3 output that generate the corresponding binary code கொடுத்துட்டோம். இப்போ நான் D0 இன்புட்ஸ் வந்து D0 ல இருந்து D7 வரையும் கொடுத்துட்டேன். அவுட்புட் ஜஸ்ட் சிம்பிள் சேம் வந்து நீங்க எப்படி டீகோடர்ல போட்டீங்களோ அதே மாதிரி தான் போட போறீங்க. என்ன பண்ணணும், ஆப்போசிட்ல போடணும். டீகோடர்ல நம்ம என்ன செஞ்சோம் ஞாபகம் இருக்குல்ல, நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துட்டோம் இன்புட் கொடுத்துக்கிட்டோம். அடுத்த அவுட்புட்ல D0 ல இருந்து D வரையும் கொடுத்துட்டோம். இதையே அப்படியே நீங்க ஆப்போசிட்டா போட்டீங்கன்னா இங்க ஓகேவா. சோ 1 வந்து டயகனலா எப்பவும் போல ரெப்ரசென்ட் பண்ணிட்டு எங்கெங்கெல்லாம் எனக்கு வந்து வேல்யூ கிடைக்குமோ, இப்போ எல்லாமே ஜீரோஸா இருக்கப்ப எனக்கு 0 ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அடுத்து வந்து 0 0 0 0 1 1 1 1 0 0 1 1 0 0 1 1 0 1 0 1 0 1 0 1. ஓகேவா, இது அவுட்புட் நம்ம எப்பவும் போடுற மாதிரி நீங்க நார்மலாவே போட்டுடலாம். இதை வச்சு நீங்க எதுவும் கம்பேர் பண்ண போறது இல்ல. ஓகே, ஃபைனலா நான் இதுக்கான லாஜிக் டயக்ராம் ரெப்ரசென்ட் பண்றேன்.
லாஜிக்கல் டயக்ராம் போடுறப்போ ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். இங்க உங்களுக்கு எல்லாமே இன்புட்ஸ் வந்து D0 D1 அந்த மாதிரி தான் இருக்கு. அதுல எங்க 1 உங்களுக்கு ரெப்ரசென்ட் ஆயிருக்கோ நீங்க அதை தான் ஆர் ஃபங்க்ஷன் பண்ண போறீங்க. இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டீகோடர்ல நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா அன்ஃபங்க்ஷன் பண்ணிருப்பீங்க. இங்க என்ன பண்ண போறோம் என்கோடர்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆர் ஃபங்க்ஷன் பண்ண போறோம். ஓகேவா, சிம்பிள். ஆர் ஃபங்க்ஷன் அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ வந்து உங்களுக்கு ஒரு D1 வந்து பாக்குறீங்க. D1 அப்ப என்ன இருக்கு அப்படின்னா ABC மூணுமே எனக்கு என்னவா இருக்கு அப்படின்னா 0வா தான் இருக்கு. ஸோ இங்கே நான் செக் பண்ணுறப்ப வந்து எங்கெல்லாம் வந்து அவுட்புட்டில் எனக்கு 1 இருக்குன்னு செக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஏ எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஏவோட அவுட்புட்டில் எங்கெல்லாம் 1 இருக்குன்னா இந்த லாஸ்ட் 4 பிளேசஸில் இருக்குது. இந்த லாஸ்ட் 4 பிளேசஸில் இங்கே இன்புட்டில் எங்கெல்லாம் வந்து 1 இருக்குது அப்படின்னு நான் செக் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ நான் அங்கே எங்கெல்லாம் 1 இருக்குன்னு நான் செக் பண்ணி அந்த 1 நான் இங்கே ஆட் பண்ணணும். ஓகே, இதுதான் என்னுடைய வேலை. இப்படி தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒவ்வொரு என்கோடிங் ஃபங்க்ஷன்ஸாக நான் வந்து டிக்ளேர் பண்ணி காட்டுவேன். ஓகேவா, இவ்வளோதான் நமக்கு என்கோடர். ரொம்பவே சிம்பிள். நீங்கள் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ல இருக்கீங்க, எக்ஸாமுக்கு நான் இப்பதான் படிக்க போறேன்னு இருக்கீங்கன்னா சிம்பிள் ஐடியா. உங்களுக்கு நிறைய கத்துக்கலனாலும் ஃபுல்லா நீங்க இன்டெப்தா வாட் இஸ் வாட்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து தெரிஞ்சுக்கலனாலும் ஜஸ்ட் இந்த கொஸ்டினுக்கு என்ன விஷயம் தேவையோ நீங்க அதை மட்டும் பார்த்துட்டு போய் எக்ஸாம்ல நல்லா பண்ணுங்க. ஓகேவா, மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும். நம்ம சேனல்ல நிறைய சப்ஜெக்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே லெக்சர் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். ஸோ எல்லாருக்குமே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஸ்டே டியூன். தேங்க்யூ.